வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து அவரைக்கொட்டை. எங்க முருங்கை மரத்தில நெறைய காய் இருந்துச்சு. அது வந்து முத்த விட்டுட்டேன். பறிக்க முடியாதனால, இப்ப அத பறிச்சு, உரிச்சு 2 வாரமா நான் சேர்த்து வச்சது, ஒரே வாரத்தில சேர்த்து வச்சது 2 வாரமா வந்து நான் இதே மாரி தான் செய்றேன். இப்போ வந்து இந்த காய உரிச்ச கொட்டைய வந்து பொரியல் பண்ண போறேன். வெவிச்சேன் ஒரு முறை. இப்போ வந்து ஒரு வெங்காயத்த வச்சு டப்பாக்கு சாப்பாட்டுக்கோ, இல்ல நம்ப சாப்பிட்றதுக்கோ, நம்ப வந்து முஷ் முஷா போர் அடிச்சிச்சுன்னா, கொட்டைய வெவிச்சு சாப்பிட்றது. அத நம்ப சின்ன சின்னதா அரிஞ்சு, இதோ அரிஞ்சுட்டேன். இப்போ வந்து வெங்காயம் அரியிறேன். வெங்காயத்த சின்ன சின்னதா அரிஞ்சு, எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு தாளிச்சு, அதில மஞ்சத்தூள், ஒரு 2 மொளகா கிள்ளி போட்டு கூட தாளிச்சுக்கலாம். இல்லன்னா மொளகாய அரைச்சு நான் போட்டுருவேன். அரைச்சு வச்சிருக்கேன். அந்த மாரி இப்ப செய்ய போறேன். இப்போ வெங்காயத்த அரிஞ்சாச்சு. எண்ணெய் ஊத்தி, நான் வந்து இந்த சட்டிய மண் சட்டியில தான் செஞ்சு சாப்பிடுவேன். இதில வந்து எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு, வெங்காயத்த போட்டு வதக்கி, இதில வந்து இந்த அரிஞ்சு வச்சிருந்த கழுவிட்டு இந்த கொட்டைய அரிஞ்சு வச்சிருந்தேன் சின்னதா. அந்த கட்டர்ஸில தான் வெங்காயம் கட் பண்ணுறதுல தான் கட் பண்ணேன். அதில வந்து இப்ப இந்த வெங்காயத்தில மஞ்சத்தூள், உப்பு போட்டாச்சு. வதக்கி அந்த கொட்டையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி, நம்ம மொளகாத்தூள் போட்டு இறக்கிட்டா, இதுதான் பொரியல். அவரைக்கா நம்ப முத்திருச்சுன்னா, பச்சையா இருந்தா இந்த மாரி செய்யலாம். காஞ்சதா இருந்தா நம்ப ஊற வச்சு கொட்டை குழம்பு வைக்கலாம். சுண்டல் போடலாம். நல்லா தான் இருந்துச்சு. இப்ப இதில வந்து வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்துறேன். வேகறதுக்காக. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான். இத ஊத்திட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு இறக்கிட்டோம்னா, பொரியல் ரெடி. இது வந்து மொளகாத்தூள். நம்ப வெறும் மொளகாத்தூள் போட்டா எருப்படிக்கும். அதில நான் வந்து ஒண்ணும் பாதியுமா மிக்ஸியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். பொரியலுக்கெல்லாம் இத தான் போடுவேன். மொளகாத்தூள் போட்டா நல்லா இருக்காதுன்னு. இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ப காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கலாம். நெறைய வேணாலும் போட்டுக்கலாம். இல்ல காஞ்ச மொளகா வேணுனாலும் கிள்ளி போட்டுக்கலாம். நான் வந்து காஞ்ச மொளகாய கிள்ளி போட்டு, அது வேஸ்ட்டா ஏன் கீழ போடணும்னு சொல்லிட்டு அரைச்சு வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரம் நல்லா உரைக்கும். அதனால. இப்ப சாதத்தில போட்டு பெசஞ்சு, நான் எங்க பையன் பசங்களுக்கு 2 பசங்களுக்கும், பொண்ணுங்களுக்கு ஸ்கூலுக்கும், எங்க வீட்டுக்காருக்கும் டப்பாக்கு போட்டு அனுப்பிடுவேன். டெய்லி டப்பாக்கு என்ன போடுறதுன்ற யோசிக்கிறதுக்காக இதுதான்.